அதிக கடன் வாங்கும் இந்திய மாநிலமா தமிழ்நாடு? இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்லயே அதிகமான கடனை வாங்குற மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. தமிழ்நாடு அரசோட கடன் 9 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்குங்கிற நிலை கவலை அளிக்கிறதா விமர்சனங்கள் எழுப்பப்படுது. ஆனா அப்படியெல்லாம் ஒரு மாநிலத்தால கடன் வாங்கிட முடியாது. RBI நிர்ணயிக்கிற அளவுல தான் கடன் வாங்க முடியும்னு தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா திமுக ஆட்சிக்கு வரும்போது 5.5 லட்சம் கோடியா இருந்த கடன் இப்போ 9 லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்ததுக்கு பின்னாடி திமுக அரசோட நிர்வாகமின்மையை காட்டுறதா சொல்லப்படுது. இப்படி மாறி மாறி குற்றம் சாட்டி வர நிலையில தமிழ்நாடு அரசு எதுக்காக இவ்வளவு கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் அது தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில தாக்கத்தை ஏற்படுத்ததா அப்படிங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இந்தியாவில் அதிக கடன் வாங்கும் மாநிலமா தமிழ்நாடு? எதிர்க்கட்சிகள் தமிழ்நாடு அரசை விமர்சிக்க காரணம் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2011 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில மாநில அரசோட கடன் சுமை ரூபாய் 5.7 லட்சம் கோடியா அதிகரிச்சிருக்கிறதா 2021 அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் விமர்சிச்சு இருந்தாரு. ஆனா இப்போ 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட கடன் தொகை 3.54 லட்சம் கோடி ரூபாய் அதிகரிச்சு இருக்கிறதா இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற EPS விமர்சிச்சு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2021 வரைக்கும் ஒட்டுமொத்தமாவே தமிழக ஆட்சியாளர்களால வாங்கப்பட்ட கடன் 5.7 லட்சம் கோடி தானும் முதலமைச்சரா MK ஸ்டாலின் பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் ஆட்சியில மட்டும் 3.54 லட்சம் கோடி கடனும் விமர்சிச்சு இருக்காரு EPS. பாஜக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் தமிழக அரசோட கடன் சுமை அதிகரிச்சிருக்கிறத கடுமையா விமர்சிச்சு இருக்காங்க. தமிழ்நாடு இந்தியாலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமா முதல் இடத்துல இருக்கேங்கிற எதிர்க்கட்சிகளோட கேள்விக்கு பதிலளிச்ச மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், மெட்ரோ ரயில் மாதிரியான பெரிய திட்டங்களை கடனுதவி வாங்கிதான் செயல்படுத்த முடியும். மத்திய அரசு முறையா நிதியை வழங்கினா கடனுதவி பெற வேண்டிய தேவை குறையும். கடன் அப்படிங்கிறது பட்ஜெட்டோட ஒரு செயல்முறைதான். மாநிலத்தோட உற்பத்திக்கு ஏற்ப கடன் வாங்கலாம். உற்பத்தி மதிப்புக்கு கீழே தான் கடன் வாங்கப்படுது. ரிசர்வ் வங்கி விதிகளின்படிதான் கடன் வாங்க முடியும். அதை மீறி கடன் வாங்க முடியாதுன்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. மாநிலத்தோட மொத்த உற்பத்தியில கடனோட அளவு 32% இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மொத்த உற்பத்திக்கும் கடனுக்கும் உள்ள மதிப்பு 2024-25 திருத்தப்பட்ட வரவு செலவு கணக்குல 31.1% இருந்தது. இந்த பட்ஜெட்ல 30.3% இருக்கு. இதுபடி பார்த்தாலே நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு குறைவாதான் இருக்குன்னு மத்திய அரசு புள்ளி விவரங்களே சொல்லுது. இப்படி இருக்கிறது மூலமா வளர்ச்சி திட்டங்களை மாநில அரசை செயல்படுத்த முடியும். இது RBI விதித்த வரம்புக்குள்ளதான் இருக்கு. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பில்லைன்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு 9 லட்சம் கோடி ரூபாயை கடனா வச்சிருந்தாலும் அதோட மொத்த உற்பத்தியில அது 31% இருக்கு. அதே சமயம் 4.85 லட்சம் கோடி கடனை வச்சிருக்கிற ஆந்திரா மொத்த உற்பத்தியில 33.5% கடனையும், 3.19 லட்சம் கோடி கடனை வச்சிருக்க பீகார் மொத்த உற்பத்தியில 37% கடனையும், 3.51 லட்சம் கோடி கடனை வச்சிருக்கிற பஞ்சாப் மொத்த உற்பத்தியில 47.6% கடனையும் வச்சிருக்காங்க. நலத்திட்டங்களை செயல்படுத்த அதிக கடன் வாங்குறதாவும் மொத்த உற்பத்தியில RBI விதிகளுக்கு உட்பட்டுதான் கடன் வாங்குறதா அரசு சொன்னாலும் கடன் அளவை குறைக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு இருக்குங்கிறதும், இது எந்த காலத்திலையும் மக்களோட நிதிச்சுமைய அதிகரிக்கிற விதமா வரி உயர்த்துற விஷயமா மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிற விஷயமா இருக்கு.